என்ன அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 8 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ். ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் கலெக்ஷன் தான். ஓகே. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ரெகுலராக போட்டுகிட்டே வரேன். இது வரைக்கும் ஒரு 300 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் போட்ட ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் நோட் போட்டு எழுதுங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய கண்டென்ட் 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன் வந்து நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுது யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு 7 புக்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த 7 புக்லெட்ஸில் ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் வந்துடும். ஒரு ஃபார்முலா புக்லெட் வந்துடும். ஓகே. கூடவே ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் தனியாக கொடுத்துருவேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். If x1, x2, x3 and so on xn is a random sample from a normal populations. என்ன அர்த்தம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 மியூ தான். வேரியன்ஸ் ஆஃப் x1 எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 மீன் வேல்யூ இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xi எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மியூ தான். இதே போல் வேரியன்ஸ் ஆஃப் xi எடுத்துக்கிட்டாலும் சிக்மா. ஸோ ஈச் ரேண்டம் வேரியபிள். Then the sampling distribution of the sample mean x bar நான்றதை கேட்குறாங்க. ஸோ அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா? மேபி இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணால் அதனுடைய மியூ வந்து மியூ அகைன் மியூ தான். வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயரா? மீன் வந்து மியூ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் பை என்ன? மீன் இஸ் 0 வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் பை என்ன? மீன் இஸ் 0 வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் பார்ன்றது நமக்கு தெரியும். எக்ஸ் பார் நத்திங் பட் சம்மேஷன் xi டிவைடட் பை n. அப்போ இதனுடைய மீன் அதனுடைய வேரியன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஒன்றா கிடைக்கும் சொல்லுங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இந்த டேர்ம் சம்மேஷன் xi டிவைடட் பை n. ஓகே. ஸோ 1 பை n டைம்ஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xi. கரெக்டுங்களா? கரெக்டு தானே? இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் xi வந்து நமக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு வந்து மியூ. அப்போ 1 பை n டைம்ஸ் இது n சம்மேஷன் ஆஃப் மியூ. மியூ எவ்வளோ டைம்ஸ் சம் பண்ணுறீங்க? n டைம்ஸ்க்கு. அப்போ n இன்ட்டு மியூ பை n. ஸோ n கட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு மியூ மட்டும்தான் வரும். ஓகே. அப்போ இந்த எக்ஸ் பாரோடைய மீன் வேல்யூஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட் ரேண்டம் வேரியபிளுடைய மீன் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மியூ மட்டும். இப்போ இதனுடைய வேரியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிரும். ஸோ வேரியன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது வேரியன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ்ன்னு இருந்தா ஆல்ஃபா ஸ்கொயர் டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரியும் பேசிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ உங்களுக்கு வேரியன்ஸ் ஆஃப் சம்மேஷன் xi டிவைடட் பை n இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இங்கே 1 பை n தான் ஆல்ஃபா. அப்போ 1 பை n ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் xi. ஸோ இந்த வேரியன்ஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் xi எப்படி எழுதிக்கலாம்? 1 பை n ஸ்கொயர் டைம் சம்மேஷன் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் xi எழுதிக்கலாம். ஸோ வேரியன்ஸ் ஆஃப் xi சிக்மா ஸ்கொயர். அப்போ n டைம் சிக்மா ஸ்கொயர் ஆட் பண்ணுறீங்க. அப்போ n ஸ்கொயர் டைம்ஸ் 1 பை n ஸ்கொயர் டைம்ஸ் n டைம் சிக்மா ஸ்கொயர். ஸோ என்ன கட் ஆகிடும். அப்போ சிக்மா ஸ்கொயர் பை n வந்துட்டோம். அப்போ இதனுடைய மீன் அண்ட் வேரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மியூ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் பை n. ஓகே. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் the moment generating function of the binomial distribution. ஆல்ரெடி நமக்கு ரொம்ப வெல் நோன் ஃபங்க்ஷன் இது ஆக்சுவலாக மியூ பிளஸ் பிஇ பவர் டி ஹோல் பவர் என். ஸோ கியூ பிளஸ் பிஇ பவர் டி ஹோல் பவர் என். இதுதான் வந்து உங்களுக்கு உமன் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். அடுத்து ஃபார் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பேராமீட்டர் மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ரெகுலராக கேட்குற கொஸ்டின் இது. ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் ஈக்குவலாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து which of the following unbiased estimator of the population sigma square based on the random samples. இது வந்து n-1 degree of freedom. 1 over n-1 into summation I from 1 to n xi minus x bar on the whole square. So பார்த்தீங்கன்னா option B correct. Suppose x follows the normal populations with normal distribution with the mean mu variance sigma square, then the distribution of x minus mu by sigma அப்படின்றதை கேட்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x minus mu by sigma கொடுக்குறீங்க. இப்போ 1 by sigma times expectation of x minus mu வந்துட்டோம். ஸோ இங்கே expectation of xன்றது அகைன் மியூ தான். கரெக்டுங்களா? மியூ மைனஸ் மியூ டோட்டலாக என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போ 0 அப்போ அதே போல் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஸோ 1 வரும். அப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்னு சொல்லுவோம். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்றது ஒரு நார்மல் வேரியட்லேருந்து கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே. அடுத்து சப்போஸ் இஃப் xi is a random sample from a population with mu and various sigma square, then the standard error sigma by root x. ஸோ ஒரு பேசிக் ஃபார்முலா அது. ஸோ நோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா.
Suppose if xi follows random sample from the population with the mean mu, variance sigma square, then by the central limit theorem, the for large n, the distribution x bar approximately என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் மியூ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். ஓகே, ஸோ டேரெக்டாக இது சென்ட்ரல் லிமிட் தேர்தோட ஸ்டேட்மெண்ட் தான். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். The plot density function of the normal distribution 1 by sigma root 2 pi e power minus x minus mu by sigma on the whole square. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். பி வராது, ஏன்னா மைனஸ் கொடுக்கல பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுறாதீங்க. இதில் சிக்மா ரூட் 2 பை இல்லை, இது ரூட் 2 பை இல்லை. ஓகே, ஸோ இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணுற மாதிரி கொஷின் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி கொடுப்பேன். ஸோ சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அந்த 7 புக்லெட்ஸ் MCQs இமீடியட்டாக புக் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான புத்தகம், கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும். 8000 ப்ராப்ளம் கொஷின் கலெக்ஷன்ஸ் 10 சாப்டருமே போட்டு மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கொஷின் கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணி படிங்க. ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஸோ நியூ டெஸ்ட் பேட்ச் சீரிஸும் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரிஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.